Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே புறவழி சாலையில் கொட்டப்பட்ட குப்பையில் தீப்பிடித்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கும்பகோணம் பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பெருமாண்டி பகுதி அருகே கும்பகோணம் அசூர் புறவழிச்சாலை பகுதியில் பூங்காவிற்கு என ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொட்டப்பட்டுள்ளது. இவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் இதனை கண்டு கொள்வதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் குப்பை தீப்பற்றி எரிய தொடங்கியதால் அப்பகுதியே இருள் சூழ்ந்து காட்சியளித்தது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெருமாண்டி பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பேரூராட்சியில் ஆட்சியர் அறிவித்த ஊதியத்தை செயல் அலுவலர் வழங்க மறுப்பதாக கூறி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவித்தபடி 515 ரூபாய் ஊதியம் வழங்க செயல் அலுவலர் கண்ணன் மறுத்து வருகிறார். இதனால் செயல் அலுவலரை கண்டித்து பேரூராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவையே கீழ்நிலை அதிகாரிகள் மதிக்காத போக்கு உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குளம் போல் தேங்கிய மழை நீரில் பள்ளி மாணவர்கள் நடந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செட்டவனம் கிராமத்தில் 40க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு செல்லும் சாலை குளம் போல் மாறியுள்ளது. இதில் பள்ளி மாணவர்கள் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பள்ளி மாணவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேவாலய திருவிழாவுக்கு நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் தந்தை மகள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேல் நாரியப்பனூர் பகுதி அந்தோணியார் தேவாலய திருவிழாவுக்கு விருத்தாச்சலம் சேலம் புறவழிச்சாலையில் சாலையோரம் நள்ளிரவில் நடந்து சென்றவர்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியது. இதில் 7 பேர் தூக்கி வீசப்பட்டதில் வரதராஜன் பேட்டையைச் சேர்ந்த தந்தை மகள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். 4 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே சிறிது நேரம் பெய்த மழைக்கே குண்டும் குழியுமாக மாறிய சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சிங்கப்பெருமாள் கோயில் ஆஞ்சூர் சாலை வழியாக தினமும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக சாலை முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதுடன் சேரும் சகதியமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதி உள்ளாகி வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.